பொதுவா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் என்னென்ன மாதிரி செய்திகளை பதிவிடணும்னு நினைப்பேன்னா, அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தகவல்கள், ஏதாவது சிந்தனைகள், மக்களுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி தான் நான் வீடியோக்கள் பதிவிடுவேன், பதிவேற்றம் பண்ணுவேன். அப்படி சினிமாவை பற்றியும் அதிகமாக பேசியிருக்கேன், கிரிக்கெட்டை பற்றி அதிகமாக பேசியிருக்கேன், மற்றபடி ஒவ்வொரு நடிகரை பற்றி பேசியிருக்கேன், தமிழை பற்றியும் பேசியிருக்கேன், சமுதாயத்தை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம தமிழ் பொக்கிஷம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அரசியல் சதுரங்கம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வராரு இல்லையா, நம்மளுடைய விக்கி. அவர் ஒரு விஷயம் சொன்னதை கேட்டு கன்னத்திலேயே பலார் எனக்கு அறவிட்டது மாதிரி தோணுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட விவாதம் பண்ணாத சமூக ஊடகங்கள், பல தொலைக்காட்சி சேனல்கள், பல யூடியூபர்ஸ் ஆனால் எதை பற்றியே பேசுகிறாங்க. அஜித்குமாரோடைய ஆக்சிடென்ட்டை பற்றி பேசுகிறாங்க, ரஜினிகாந்தோட கூலி அப்டேட்டை பற்றி பேசுகிறாங்க, மற்றபடி விஜயோட அந்த தனிப்பட்ட விமானத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார் பாருங்க. அப்போ தான் யோசிச்சேன், அவர் சொன்ன விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அதாவது நாமக்கல், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நாமக்கல்ல மைக்ரோ லோன் அப்படிங்கிற அடிப்படையில் லோன் வாங்கிட்டு அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாத சூழல்ல பல ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. அந்த ஏழை எளிய மக்கள் லோன் கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அந்த லோனை வசூல் பண்ண வந்தவங்க, அந்த வட்டி காசை வாங்க வந்தவங்க உள்ளே உட்காந்து அசிங்கமான வார்த்தைகள் பேசி ரொம்பவே தொந்தரவு கொடுக்குறாங்களா. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்களுடைய கிட்னியை உறவினர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் 5 லட்ச ரூபாய்க்கு சொந்த கிட்னியை விற்று அதுலேயும் 4.5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் கிட்னியை விற்று தங்களுடைய லோனை அடைக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில். இதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஏதாவது வீடியோக்களை யாராவது பேசுறாங்களா? அப்படிப்பட்ட விவாதங்களை தொலைக்காட்சி சேனல்கள் நடத்த மாட்டாங்க. மற்ற செய்திகளை பற்றி பேசுறாங்க, ஏதோ விஷயத்தை பற்றி பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசினா தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், கவர்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஆனால் மக்களுக்கு குறிப்பாக தெரிஞ்சு மக்கள் இதற்கான ஒரு போராட்டமோ இல்லை மக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச சம்பந்தப்பட்ட கிட்னியை வாங்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இதற்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை பற்றி பேச சொல்லியிருந்தாரு. என்னுடைய சார்பா, என்னுடைய பங்களிப்பா, என்னுடைய யூடியூப் சேனலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 3.8K தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் கொஞ்சம் பேருக்கு போய் சேருங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்த, இந்த தொகுப்பை நான் என்னுடைய வீடியோ மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீண்டும் ஒரு தகவலுடன்